சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 2வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான ரிஷப ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஆவணி மாசத்துல ரிஷபராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசி கட்டத்துல இருக்கிற 12 ராசிகள்லயே துரோகிகளையும் எதிரிகளையும் அதிக அளவுல கூடவே வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ராசி இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்க யாரெல்லாம் நமக்கு உண்மையா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்க கிட்டதான் தோத்து போயிருப்பாங்க. அவங்க மூலமா தான் நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிருப்பாங்க. அவங்க மூலமா தான் இவங்க நிறைய அவமானங்களையும் சந்திச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில இருந்து துரோகிகளோ வெளியில இருந்து எதிரிகளோ வர வேண்டிய அவசியமே இல்ல. துரோகிகளா இருந்தாலும் சரி, எதிரிகளா இருந்தாலும் சரி, இவங்க கூடவே தான் இருப்பாங்க. அப்படி இவங்க கூட இருக்கிறவங்க இவங்களுக்காக உயிரையே கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா நடிச்சுக்கிட்டும் இருப்பாங்க. இதனால பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்களால தன்னை சுத்தி இருக்கிற துரோகிகளையும் எதிரிகளையும் அவ்வளவு சுலபத்துல அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கட்டத்துல அவங்க இவங்களுக்கு நம்பிக்கை துரோகங்களை செஞ்சு இவங்களை அவமானப்படுத்திட்டு போனதுக்கு அப்புறமா தான் யாரையுமே நம்ப கூடாது, யார் மேலையுமே அளவுக்கு அதிகமான பாசம் வைக்க கூடாது அப்படிங்கிற உண்மையை இவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்படி ஒருவேளை இவங்க பழகினவங்க மூலமா அவமானப்படல, அசிங்கப்படல அப்படின்னா பழகினவங்களுக்காக கடைசி வரைக்கும் உயிரையே கொடுப்பாங்க. எந்த ஒரு சூழல்லையும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி இவங்க நேசிக்கிறவங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதே நேரம் இவங்க யார அளவுக்கு அதிகமா நேசிக்கிறாங்களோ அவங்க மூலமாவே என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அவமானங்களையும் இவங்க சந்திப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, அடுத்தவங்க மேல இவங்க ரொம்ப அளவுக்கு அதிகமா நம்பிக்கையை வைக்கிறதாலதான் நிறைய மன அழுத்தங்களை சந்திக்கிறாங்க. அந்த மாதிரியான மன அழுத்தங்கள் மூலமாவே இவங்களால வாழ்க்கையில பெரிய அளவுல முன்னேற முடியாம நிறைய வீழ்ச்சிகளையும் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகள் ரிஷபராசி அன்பர்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, ஏமாற்றங்களை குறைக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது குரு பகவான் உங்களோட ஜென்ம ராசியான ரிஷபராசியில இருக்கிறதால நிறைய நல்ல விதமான பலன்களை இந்த ஆவணி மாசத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். அதுலயும் முக்கியமா உங்க ராசிக்கு விரையாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இவ்வளவு நாளா குருவோட இணைஞ்சு உங்களோட ஜென்ம ராசியில இருந்ததால உங்களுக்கு நிறைய விரைய செலவுகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இந்த ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறமா செவ்வாய் பகவான் குருவை விட்டு விலகி உங்க ராசிக்கு 2வது வீடான குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவார். அப்படிங்கறதால நீங்களே எதிர்பார்க்காத ஒரு சில அற்புதமான மாற்றங்கள் இந்த ஆவணி மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ஜென்ம ராசியில இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தி கொடுப்பார், மன தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுப்பார், நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான சிந்தனைகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார், குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஆசையை உருவாக்குவார். இதெல்லாம் விட முக்கியமா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மன பக்குவம் அப்படிங்கிறது குரு அருளால உங்களுக்கு கிடைக்கும். இந்த பக்குவத்தாலேயே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க ரொம்ப சுலபமா சமாளிச்சு மேல வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல குரு பகவான் ஜென்ம ராசியில இருக்காரு அப்படின்னாலே அந்த ஜாதகருக்கு திருமண யோகம் கூடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இதனால தொடர்ச்சியா திருமண தடைகளை சந்திச்சு வரக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாசத்துல சிறப்பான வரன்கள் அப்படிங்கிறது அமையும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் திருமண பந்தத்துல இணையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சிட்டு வரக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் ரொம்பவே சூப்பரான ஒரு மாதமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் சம்பந்தமா நீங்க எந்த ஒரு மருத்துவ முயற்சிகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி இந்த ஆவணி மாதத்துல எடுக்கும் போது உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கட்டாயமா கிடைக்கும். குரு அருளால உங்க குடும்பத்துல மழலை சத்தம் கேட்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் உங்க ராசிக்கு விரையாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதால குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல இந்த ஆவணி மாசத்துல அதிகபட்ச கவனத்தை செலுத்தியே ஆகணும். நீங்க திருமணமானவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க. அதுவே திருமணம் ஆகாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க தாய் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தை கண்ணும் கருத்துமா பாத்துக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா விரையாதிபதி குடும்பஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மூலமா நிறைய விரைய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவுதான் செலவுகளை கட்டுப்படுத்தி பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தேவையில்லாத விரைய செலவுகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா குடும்பத்துக்கு தேவையான ஒரு சில பொருட்களை இந்த மாதமே நீங்க வாங்கி கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். அது மூலமா உங்க கைகளில் இருந்து பணம் விரயமா செலவாகும். ஒரு சிலருக்கு சொந்த
பந்தங்களோட சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது மூலமா தொடர்ச்சியான விரைய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு குடும்பத்தோட அன்றாட செலவுகளே 2 மடங்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த ஆவணி மாசத்துல கண்டிப்பா உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்தியே ஆகணும். நீங்க உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்தினா மட்டும் போதாது, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட செலவுகளையும் கட்டுப்படுத்தினா மட்டும்தான் பெரிய அளவுல பண நெருக்கடி இல்லாம இந்த ஆவணி மாதத்தை உங்களால கடந்து வர முடியும். அடுத்ததா இந்த ஆவணி மாதத்துல உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செவ்வாய் பகவான் 2வது வீட்டுல இருக்கிறதால குடும்பத்துல அதிகமான செலவுகள் ஏற்பட்டு அந்த செலவுகள் மூலமாவே குடும்ப வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படக்கூடிய காலகட்டமாவே இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல செவ்வாய் பகவான் சகோதர காரகன் அப்படிங்கறதால உங்க தம்பி தங்கைகள் மூலமாவும் ஒரு சில விரை செலவுகள் அப்படிங்கிறது இந்த ஆவணி மாசத்துல இருக்கும். ஒரு சில ரிஷபராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களோட தம்பி தங்கைகள் தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்துட்டு வர்றதுக்கும் அந்த பிரச்சனைகள் மூலமா உங்களுக்கு ஒரு சில விரை செலவுகள் ஏற்படுறதுக்கும் இந்த ஆவணி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆவணி மாசத்துல உங்களோட செலவுகளையும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட செலவுகளையும் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. செலவுகளை பத்தி பேசினாலே நம்ம குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஒரு மாசம் மட்டும் வரவு செலவு சம்பந்தமான பொறுப்புகளை உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல விதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே நேரம் இந்த ஆவணி மாதம் முழுக்கவே சூரிய பகவான் உங்க ராசிக்கு 4வது வீடான சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற சிம்ம ராசியில ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிற காரணத்தால உங்க தாயோட உடல் ஆரோக்கியத்துல நல்ல விதமான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். தாய்கிட்ட இருந்து சிறப்பான ஆதரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு தாய் வழி சொந்தங்கள் மூலமா ஒரு சில உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுலயும் முக்கியமா தாய் மாமன் மூலமா ஒரு சில உதவிகள் அப்படிங்கிறது கட்டாயமா கிடைக்கும். இதெல்லாம் விட முக்கியமா சொந்த தொழில் செய்யறவங்க, வியாபாரம் பண்றவங்க, விவசாயம் சம்பந்தமான பணிகள்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ஆவணி மாசத்துல சூரிய பகவான் அருளால நல்ல விதமான தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு மாதிரி மந்தமா இழுத்து மூடக்கூடிய நிலைமையில இருக்கிற தொழில்கள்ல கூட நல்ல விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஆவணி மாசத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா 4வது வீடு பலமா இருக்குது அப்படின்னா ஜாதகர் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது 4ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டிலேயே ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதால இந்த ஆவணி மாசத்துல ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு வாகன சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். இன்னும் ஒரு சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகத்தையும் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் நடத்தக்கூடிய யோகத்தையும் 4வது வீட்டில் இருக்க சூரிய பகவான் கட்டாயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, உங்களோட ஜென்ம ஜாதகத்துல சூரிய பகவான் பாவ கிரகங்களோட சேர்க்கை எதுவும் இல்லாம பலமா இருக்காரு அப்படின்னா, இந்த ஆவணி மாதம் வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் சொந்த வீட்டுக்கு குடிபோகக்கூடிய அற்புதமான யோகத்தை சூரிய பகவான் கட்டாயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல சுவாச பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், மார்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இதயம் சம்பந்தமான பாதிப்புகள், இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு முழுமையா கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். இது கூடவே ஜென்ம ராசியில குரு பகவானும் 4வது வீட்டுல சூரிய பகவானும் இருக்கிறதால நீங்க தீய பழக்க வழக்கங்கள்ல இருந்து ரொம்ப சுலபமா வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ரிஷபராசிக்கு எல்லாமே நல்ல விதமா நடக்க போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தியோகத்துல இருக்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரிய அளவுல நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆவணி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த ஆவணி மாதத்துல நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நிறைய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். உங்க மேல் அதிகாரிகள் கூட ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா சக பணியாளர்கள் கூட ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படலாம். இது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் வேலை பளு இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு 2 மடங்கா அதிகரிக்கும். அது மூலமா நிறைய உடல் சோர்வு, உடல் அசதி, அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். அப்படி இல்லைன்னா வேலைக்கு போறதுக்கே விருப்பமில்லாத ஒரு சூழல் கூட இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு கட்டாயமா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இதனால இந்த ஆவணி மாசத்துல சொந்த தொழில் செய்யறவங்க, குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைச்சாலும், உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேலை இழப்புகளை சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.